மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் யோகாவே செய்ய முடியாதவங்களுக்கு, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் யோகா செய்ய முடியாது அப்படின்றவங்களுக்காக பயிற்சி செய்ய போகிறோம். இந்த பயிற்சி நம்ம மார்பு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் பயிற்சி கொடுக்கறதுனால உள்ள இருக்கிற உறுப்பு அனைத்தும் ஆரோக்கியமாக இயங்கிறதுனால எல்லா நோயும் நமக்கு சரியாயிடும். யோகா செய்ய முடிஞ்சவங்க அவங்களும் செய்யணும். முக்கியமாக யோகா செய்ய முடியாதுன்றவங்களுக்கு இந்த பயிற்சியை செஞ்சாக்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சுகர் ப்ராப்ளம், டென்ஷன் ப்ராப்ளம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சளி பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம், இது எப்போவுமே நமக்கு இந்த சளி இருந்துக்கினே இருக்கும். குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டாக்கா சளி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களும் நல்ல அருமையான பயிற்சி, எல்லாரும் செய்யக்கூடிய பயிற்சி. குறிப்பாக செய்ய முடியாதவங்களுக்கு, யோகா செய்ய முடியாதவங்களுக்கு இந்த பயிற்சி பண்ணினாக்க நம்ம உள்ளே இருக்கிற உறுப்பு அனைத்தும் மார்பு பகுதியில் வயிற்று பகுதியில் இருக்கிற உறுப்பு அனைத்துக்கும் பயிற்சி கொடுக்கறதுனால ஆரோக்கியமாக இயங்கிறதுனால நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். பாருங்கள், இது இந்த பயிற்சி இதயம் ஆப்ரேஷன் பண்ணவங்க, இதயத்துக்கு சிகிச்சை எடுத்துக்கிறவங்க இந்த ஒரு பயிற்சியை மட்டும் தவிர்க்கலாம், செய்ய வேண்டாம். இதுக்கு அடுத்தது பிராணாயாமம் செஞ்சு காட்டுறேன். அது இதய பிரச்சனை உள்ளவங்களும் அந்த மென்மையான பிராணாயாமம் செய்யலாம். பாருங்கள், உட்காந்து நீங்கள் இந்த கையை சின்முதிரா வச்சுக்கிங்க. ஆட்காட்டி விரலில் கட்டை நுனி அழுத்திங்க. இது நாசிக் முதிரா. இந்த 2 விரலையும் மடக்கின்னு இந்த கட்டை விரலால் இப்படி செய்யணும். உங்களுக்கு ஆரம்பத்தில் வேணுன்னா இப்படி வச்சுக்கிங்க. ஆனால் இப்படி பழக்க நல்லாயிருக்கும், பழகிக்கிங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ மென்மையாக வலது பக்கம் மூக்கை மூடிக்கின்னு நல்ல சுவாசம் இடது பக்கம் இழுக்கிறோம். இழுத்த காற்றை இடதை க்ளோஸ் பண்ணிக்கின்னு மூடிக்கின்னு வலது பக்கம் வேகமாக விடணும். அதில் என்ன ஆகுனாக்கா நம்ம நுரையீரலில் இருக்கிற அசுத்தங்கள், கார்பன் டை ஆக்சைடு அசுத்தங்கள் எல்லாமே நமக்கு நுரையீரலேருந்து நமக்கு சுத்தமாக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி மூச்சுக்குழலில் இருக்கிற அசுத்தங்களையும் வெளியாகிடும். 2 நாசி துவாரத்தை கிளியர் ஆகிடும். இதில் என்ன ஆகுனாக்கா நமக்கு இது செச்சிங்கனாக்கா நமக்கு மார்பு பகுதி ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கிறதுனால அடுத்து செய்ய போகிற பயிற்சி ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வச்சுங்க. முடிஞ்ச வரை நேராக உட்காந்துங்க, ஆசுவாசப்படுத்தி சந்தோஷமாக உட்காந்துங்க. இப்போ நான் வலதை மூடின்னு இடத்துல இழுக்கிறேன். இழுத்த காற்றை வலது பக்கம் வேகமாக விடுறேன். பாருங்கள், மீண்டும் வலது பக்கம் இழுக்கிறேன். இது ஒரு ரவுண்டு. இடத்துல இழுத்தேன், வலது பக்கம் வேகமாக விட்டேன். வலது பக்கம் நல்லா மூச்சை இழுத்து இடது பக்கம் வேகமாக விட்டேன். இது ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி ஒரு ரவுண்டோ 2 ரவுண்டோ 3 முறை செஞ்சுக்கிங்க. இன்னொரு முறை பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ ஒரு முறையோ 2 முறையோ 3 முறை செஞ்சுங்க. இப்போ அடுத்தது 2 துவாரத்தை செய்ய போகிறோம். பாருங்க, அதே மாதிரி நல்லா லாங்காக இழுத்து வேகமாக ஒரு செகண்டில் விடுறோம்.
செஞ்சோன்னாக்கா நமக்கு நுரையீரலில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் வெளியாகிடுது, மூச்சுக்குழலில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியாகிடுது, 2 நோஸில் இருக்கிற அசுத்தங்களும் வெளியாகிடுது. உங்களுக்கு இந்த அசுத்தங்கள் வெளியாச்சுன்னா இந்த அசுத்தம் வந்து மூக்குகளில் வந்திருக்கும். அது என்ன பண்ணுங்க, கைப்படி வச்சுக்கின்னு வச்சுங்க. இப்போ கர்ச்சீப் எடுத்துக்கின்னு எல்லாம் நமக்கு ஃப்ரீ ஆகிடுது. பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக மார்பு ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிருக்கும். இது நீங்கள் வேகமாக செஞ்சதுனால காதில் வந்து அடைச்ச மாதிரி இருந்ததுனாக்கா அப்படி வச்சுக்கின்னு இப்படி ஒரு 3 முறையும் ஆப்போசிட்டில் ஒரு 3 முறை செஞ்சுங்க. பாருங்கள், வச்சுங்க. நகத்தை குத்தாமல் செய்யுங்க. நகம் இருந்தால் குத்த போகுது, நகம் இல்லாமல் பார்த்து வச்சுக்கின்னு இப்படி 3 முறை ஆப்போசிட் சைடு. எப்போனா வேகமாக நம்ம காற்று விட்டதுனால அடைச்ச மாதிரி இருந்ததுன்னா ஸ்டீலிஸ் ஆகி போச்சு. இது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃப்ரீயாக போய் பாருங்கள். உடம்புல நமக்கு ஃபுல் வெயிட் குறைஞ்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா இங்கே நமக்கு வந்து அடைப்பு இருந்ததுனாக்கா ஒரு மாதிரி நமக்கு ஃப்ரீனஸ் இருக்காது. இப்போ ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ உட்காந்துட்டோம். இப்போ கபாலபதி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாய முத்திரை வச்சுக்கிங்க. இந்த ஆட்காட்டி விரலில் கட்டை விரல் அடியில் வச்சுக்கின்னு இப்படியே முடியுங்க. பாய முத்திரை வச்சுங்க. 20 செய்யுங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்ததுனாக்கா 10 செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 40, 60 செய்யலாம். அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி செய்யுங்க. பாருங்கள், வச்சுக்கணும். இப்போ நாம் நுரையீரலையும் மூச்சுக்குழல் மூக்கு எல்லாம் சுத்தம் பண்ணாலும் ஈஸியாக நமக்கு இருக்கும். ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும் செய்யாமல் செஞ்சாக்கா. இப்போ செஞ்சது நல்லா ஃப்ரீயாக ஆகிடுதாலும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வயிறு போயிட்டு பின்னாடி அடிக்கணும். இப்படி வீடியோ நான் போட்டிருப்பேன், முறையான கபாலபதி செய்வது எப்படின்னு. அதே தான், போயிட்டு வயிறு உள்ளே அடிக்கணும். அடிக்கும் என்னென்னா உள்ளே இருக்கிற அனைத்து உறுப்புக்கும் பயிற்சி கிடைக்கும். பாருங்கள், டயபெட்டிஸ் லெவலில் வரும், தொப்பை குறையும், கேஸ் ப்ராப்ளம் இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது, வாய் பிரச்சனை இருக்காது. அனைத்து உறுப்புக்கு பயிற்சி கிடைக்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்கும். பண்ணி இப்படி பண்ணிக்கணும். இப்போ வந்து மென்மையான பிராணாயாமம், அதாவது தம் கட்டி இழுக்கக்கூடாது, தம் கட்டி விடக்கூடாது. லேசாக அழகாக ஆனந்தமாக இழுத்து ஆனந்தமாக வெளியே விடணும். ஏன்னா இது வந்து நமக்கு உடம்பை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்து நமக்கு அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் கிடைச்சதுனால, ஒவ்வொரு திசுக்களுக்கும் அணுக்களுக்கும் ஆக்சிஜன் கிடைச்சதுனால எல்லா திசுக்களுக்கும், அதாவது சுறுசுறுப்பாக திசுக்கள் அதிகமாகும், இறந்த செல்கள் திசுக்கள்லாம் வந்து வெளியாகும். பண்ணிவிடும். நாம் இப்போ மென்மையான சுவாசம். இந்த பிராணாயாமா வந்து இதய ஆப்ரேஷன் பண்ணவங்க, சிகிச்சை எடுத்துன்னு மருந்து சாப்பிட்றவங்க அவங்களும் செய்யலாம். ஏன்னா இது வந்து நமக்கு உடம்புக்கு அதிர்வு கொடுக்காது. மென்மையான சுவாசம் போயிட்டு மென்மையான சுவாசம் வெளியாகும். பாருங்கள், வச்சுக்கிங்க லைட்டாக இழுத்து லைட்டாக விடும்.
இதுதான் நம்ம உடம்புக்கு சமநிலை கொண்டு வரும். இது நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 5 நிமிடம் தியானம் மாதிரி பண்ணிவிட்டு, இல்லை சவாசனம், சாந்தி ஆசனம் கீழே படுத்துக்கின்னு கையை காலை ஓப்பன் பண்ணிக்கின்னு ஆடாமல் அசையாமல் ஃப்ரீயாக படுத்தினீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடும், டென்ஷன் ஃப்ரீ ஆகிடும், டிப்ரெஷன் ஃப்ரீ ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிபி செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பிபியில் மாற்றம் வரும், குறைஞ்சிருக்கும். பாருங்கள். இப்போ இது இதய ஆப்ரேஷன் பண்ணவங்களும் செய்யலை. ஏன்னா நம்ம எந்த அதிர்ச்சி நம்ம உடம்பை கொடுக்கல. பாருங்கள், இன்னொருத்தி பாருங்கள். அதே மாதிரி வலதை முடிக்கிறோம், லெஃப்டில் இழுத்தோம், லெஃப்டில் இழுத்த காற்றை லெஃப்டை மூடிக்கின்னு ரைட்டில் விட்டோம். அதே மாதிரி ரைட்டில் இழுத்து ரைட்டில் மூடிக்கின்னு வலது பக்கம் மூடிக்கின்னு லெஃப்டில் விட்டோம். இது ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி ஒரு 3 முறை 5 முறை செஞ்சிங்க. இன்னொரு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். வலதை மூடிக்கின்னு இடகால் இழுக்கிறேன் மென்மையாக. சத்தம் வரக்கூடாது, சத்தம் செய்யாத மென்மையான சுவாசம் போயிட்டு மென்மையான வந்தால் தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக நமக்கு ஆனந்த நிலை உண்டாகும். பாருங்கள். காற்று ஃபுல்லாக வெளியான அப்புறம் சுவாசத்தை இழுக்கணும். பாதி சுவாசம் உள்ளே இருக்கும்போது இழுக்கக்கூடாது. ஃபுல்லாக காற்று வெளியான அப்புறம் திரும்ப அந்த மூக்கில் இழுக்கணும். திரும்ப செஞ்சுட்டு அப்படியே ஒரு 3 நிமிடமோ 5 நிமிடமோ 1 நிமிடம் உங்கள் டைமை பொறுத்து, நேரத்தை பொறுத்து உட்காந்துருங்க. இல்லை ஒரு சிலருக்கு இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குதுனாக்க கீழே படுத்துங்க. கையை கால் நல்லா ஓப்பன் பண்ணி, காலை ஓப்பன் பண்ணி கையை ஓப்பன் பண்ணி படுத்துங்க. ஆனால் கையெல்லாம் அசையக்கூடாது. அசையாத அப்படியே பாடியை லூஸாக போட்டு எந்த உறுப்பும் ஆடக்கூடாது. அப்படியே போட்டுட்டு தூக்கி போட்டால் கை கீழே விழணும். அந்த மாதிரி போட்டுட்டு படுத்திங்கனாக்கா நல்லா உங்களுக்கு உடம்பு ஆனந்தமாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாக அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.